குறிப்பாக ஆடன் அலெக்சாண்டர் என்கிற இந்த கைதிதான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பாலஸ்தீன செம்பிறை சங்கத்தினர் அந்த இடத்திலே நிற்கிறார்கள். கான் யூனுஸ்ல வைத்துத்தான் இந்த பணைய கைதி பரிமாற்றப்படுகிறார். ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆடன் அலெக்சாண்டருடைய விடுதலை என்பது அமெரிக்காவுக்கும் மிருகத்தனமான இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக செயல்பட்டு வந்த கத்தார் மற்றும் எகிப்துக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று சொல்லியிருக்கிறார். இதை சும்மா சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவர் அமெரிக்காவுக்கு வெற்றி அப்படின்ட்டு போகவும் இல்லை, ரெண்டு நாடுகளை சேர்த்து சொல்றாரு. கத்தாருக்கும் அதே போன்று ஈஜிப்டுக்கும் கிடைத்த வெற்றி என்று சொல்றாரு. இரண்டாவதாக என்ன சொல்றாரு கேட்டா, மிருகத்தனமான இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான முதல் படி என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே இஸ்ரேல் நடத்துகிற இந்த யுத்தம் என்பது மிருகத்தனமானது என்பதை அவருடைய பதிவில் இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு காசா தொடர்பாக கிட்டத்தட்ட 584வது நாளாகவும் அங்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிற இந்த சந்தர்ப்பம் என்பது மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, காசாவினுடைய யுத்த நிறுத்தத்திற்கான ரொம்ப நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அடையாளம் காண முடிகிறது. குறிப்பாக நாளைய தினம் சவுதி அரேபியா, கத்தார், UAE உள்ளிட்ட நாடுகளுக்கு 3 நாள் பயணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செல்ல இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதிலிருந்து முதல் தடவையாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறார். அந்த முதல் பயணமே மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணமாக இருக்கிறது. இதே நேரத்தில் அவருடைய ஆட்சி ஆரம்பித்து இந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாக நிறைய வேலைகள் அவர் பார்த்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். எக்கானமிக்ஸ் ரீதியாக பல நாடுகளுக்கு அவருடைய அழுத்தம் இருந்தாலும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளோடு வாய்மொழி மூலமான ஒரு ஒப்பந்தத்தை எட்டி இருக்கிறார். அது மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிற அதே நேரத்தில் ஈரானோடு யுத்தமற்ற ஒரு அழகான பேச்சுவார்த்தைக்கு முனைந்திருக்கிறார். அதுவும் அமெரிக்கர்களுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, உண்மையில் ஈரானுடைய சாணக்கியத்தனத்துக்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி பல இடங்கள் இந்த சேஞ்சுகளை பண்ணி வர்றாரு. உக்ரைனை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஆப்பிரிக்க நாடுகளில் சில வேலைகளை பண்றாரு. எல்லாமே பிசினஸ், அவ்வளவுதான். அவர் என்ன பார்க்கிறாருன்னா, வியாபாரமாக பார்க்கிறார். குறிப்பாக இந்த சண்டைகளை வச்சு ஆயுத வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறத விட சண்டை இல்லாமலேயே ஆயுதத்தையும் விற்க முடியும், அதே நேரத்தில் பிசினஸையும் கரெக்டாக பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காசாவில் யுத்தம் நிற்கணும், அப்பாவிகள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆரம்பம் முதன்மையான தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீனம் சுதந்திர பூமியாக மாற வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் விடுக்க போகிற அறிவிப்பு என்ன என்பது. இந்த நேரத்தில் மிக முக்கியமாக கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 33 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 94 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம். இந்த நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ஒரு பணைய கைதியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் சற்று நேரத்துக்கு முன்பதாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய இராணுவங்கள் ஹெலிகாப்டர் மூலமாக காசாவுக்குள் தரையிறக்கப்பட்டு பாலஸ்தீன விடுதலை போராளிகளிடமிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான பேச்சுவார்த்தை நேரடியாக அமெரிக்காவே பாலஸ்தீன விடுதலை போராளிகளோடு நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஆடன் அலெக்சாண்டர் என்கிற இந்த கைதிதான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பாலஸ்தீன செம்பிறை சங்கத்தினர் அந்த இடத்திலே நிற்கிறார்கள். கான் யூனுஸ்ல வைத்துத்தான் இந்த பணைய கைதி பரிமாற்றப்படுகிறார். அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் இருக்கும் இடத்தில் தான் இந்த பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆடன் அலெக்சாண்டருடைய விடுதலை என்பது அமெரிக்காவுக்கும் மிருகத்தனமான இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக செயல்பட்டு வந்த கத்தார் மற்றும் எகிப்துக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று சொல்லியிருக்கிறார். இதை சும்மா சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவர் அமெரிக்காவுக்கு வெற்றி அப்படின்ட்டு போகவும் இல்லை, ரெண்டு நாடுகளை சேர்த்து சொல்றாரு. கத்தாருக்கும் அதே போன்று ஈஜிப்டுக்கும் கிடைத்த வெற்றி என்று சொல்றாரு. இரண்டாவதாக என்ன சொல்றாரு கேட்டா, மிருகத்தனமான இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான முதல் படி என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே இஸ்ரேல் நடத்துகிற இந்த யுத்தம் என்பது மிருகத்தனமானது என்பதை அவருடைய பதிவில் இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஊடகங்கள் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆடன் அலெக்சாண்டர் காசாவினுடைய கான் யூனுஸ்ல இருந்து டெல் அவீவுக்கு அழைத்து வரப்பட்டு
டெல் அவீவ்ல இருந்து நேரடியாக கத்தார் அழைத்து செல்லப்படுகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, நாளைய தினம் அவர் கத்தார்ல வைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பையும் அதே போன்ற கத்தாருடைய அமீரையும் நேரடியாக சந்திக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒன்று மட்டும் புரியுது, டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பாலிடிக்ஸை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இஸ்ரேலை கணக்கில் எடுக்கவும் இல்லை, யாரை கணக்கில் எடுக்கவும் இல்லை. அமெரிக்காவுக்கு வந்த ஜனாதிபதி எல்லாருமே ஒவ்வொருவருக்கும் கண்ட்ரோல் ஆகி கொண்டிருந்தாங்க. இந்த ஆளை பொறுத்தவரை எவனுக்கும் கண்ட்ரோல் ஆகிறது கிடையாது. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்றது தான். அந்த ஆள் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு இருப்பாப்ல. அது மாதிரி என்ன யோசிச்சார்னா, எதுல பிசினஸ் அதிகம்னு பார்த்தாரு. அரபு நாடுகளை பகைத்து கொண்டு இஸ்ரேலோடு நட்பாக இருப்பதா, இஸ்ரேலை கணக்கில் எடுக்காம அரபு நாடுகளை கையில் பிடித்துக் கொள்வதா என்பதை யோசித்தார். அந்த அடிப்படையில் அரபு நாடுகளை கையிலே பிடித்திருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதனாலதான் அவர் ஒரு கைதேர்ந்த பொலிட்டீஷியன் என்பது எங்க தெரிய வருதுன்னு சொன்னா, ஒரு பணைய கைதி விடுதலை செய்யப்படுகிறார். அவர் அங்கிருந்து நேர கத்தாருக்கு கூட்டுவாங்க. விடுதலை செய்வதற்கு உதவிய கத்தார் அதிபரோடு நின்று நான் அவரோடு பேச வேண்டும் நினைக்கிறார்ல, அதுல இருந்து அமெரிக்க மக்கள்கிட்ட அவர் என்ன பேரை எதிர்பார்க்கிறாரு, அதற்கடுத்ததாக நோபல் பரிசு அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறதெல்லாம் மிக துல்லியமாக தெரிகிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இந்த கைதிகள் பரிமாற்ற நேரத்தில் இஸ்ரேலுடைய எந்த விதமான ட்ரோன்களோ எந்த விதமான தாக்குதல்களோ காசாவுக்குள் நடைபெறவில்லை. ஆனால் அதற்கு முன்பதாக தாறுமாறான தாக்குதல்களை அவர்கள் நடத்தினார்கள் என்பது ஒரு புறம். இரண்டாவதாக நம்ம என்ன புரியணும்னு சொன்னா, இந்த நேரத்தில் அமெரிக்காவுடனான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில பல நன்மைகளை அவர்களுக்கு தருகிறது. அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இஸ்ரேல் என்ன சொல்லி வந்தாங்கன்னா, பாலஸ்தீனத்திலிருந்து பலஸ்டைன் போராளிகள் அமைப்பு மொத்தமாக வெளியேற்றப்படணும், அது வரைக்கும் நாங்கள் யுத்தம் பண்ணுவோம், பாலஸ்தீனம் காசாவினுடைய ஆட்சியில பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு பங்கே இருக்கக்கூடாது என்றெல்லாம் பேசி வந்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்போடு செய்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் காசாவினுடைய ஆட்சியில் பங்காளர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு நற்செய்தி இருப்பது மட்டுமல்லாமல், இந்த ஒப்பந்தம் எப்படி எட்டப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் அமெரிக்கா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே இஸ்ரேலை கணக்கில் கொள்ளாமல் நேரடியாக கத்தார் வழியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு கத்தாரிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் நமக்கு தெரியும், ஏற்கனவே யமன்ல அவங்க பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க, அதே போன்று ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க. இதையெல்லாம் செஞ்சதுனால மிக தெளிவாக இந்த இடத்துக்கு அவங்க மூவ் ஆகி இருக்கிறது மட்டுமல்லாம தற்போது டர்க்கியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அங்கேயும் இஸ்ரேல் அவங்க கணக்கில் எடுக்கல. ஏன்னா டர்க்கியுடைய கண்ட்ரோல்ல தான் சிரியா இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலை ஓரமா வச்சுட்டு டர்க்கியோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துவதனூடாக சிரியாவை எப்படி நம்ம அந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துக்கலாம் என்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கலாம். எது எப்படி போனாலும் இஸ்ரேல் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் கவனத்தில் கொள்ள, டர்க்கியுடனான பேச்சுவார்த்தையில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. அதே நேரத்தில் இரண்டாம் கட்டமாக ஹூத்திகளுடனான பேச்சுவார்த்தையில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. மூன்றாம் கட்டமாக தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடனான பேச்சுவார்த்தையில கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்பதை தாண்டி இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தது ஊடகங்களுக்கு கூட வெளியே வரல. ரொம்ப காதும் வச்ச மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுடைய நலனை பற்றி அமெரிக்கா கிஞ்சிட்டும் கவலைப்படவில்லை. ஏன்னா அமெரிக்காவினுடைய அந்த ஹிஸ்டரியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேலை பாதுகாக்கிறதே அமெரிக்கா தான். அதுவும் குறிப்பாக நெத்தனியாகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பில் கிளின்டனுடைய ஆட்சி காலத்திலும் அவர் பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு ஒபாமா ஆட்சி காலத்தில் இருந்தாரு. அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய 2 ஆட்சி காலத்திலும் அவர் பொறுப்பில், இப்படி பல ஆட்சியாளருடைய காலத்தில் அவர் இருந்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியாமல் போயிருக்கிறது. அவரை இனிமே நாங்கள் நம்ப தயாரில்லைன்னு அமெரிக்கா முடிவுக்கு வந்துட்டாங்கிறது மிக தெளிவாக தெரிகிற அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளில் மேலதிகமாக 3 இஸ்ரேலுடைய கைதிகளையும் கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு 2 மடங்கு தோல்விகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்தது போல நாங்கள் யுத்தத்தை அதிகரிப்போம்னு சொன்னாங்க. என்னத்தை நீங்க அதிகரிச்சாலும் உங்களை கணக்கில் கொள்ளலைங்கிறது நடந்திருக்கிறது மட்டுமல்லாம, இந்த தோல்வி என்பது 2ஆம் கட்ட தோல்வியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்போட 30 ஆண்டுகள் அவர்களை அமெரிக்காவை விதித்துக் கொண்ட நிபந்தனையை மீறி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அமெரிக்காட்ட ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கிறாங்க. அது என்ன ஒரு தீர்மானத்துக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா, உலகத்தில் அமெரிக்கா யாரையெல்லாம் தீவிரவாத அமைப்பு என்று சொல்லுதோ அந்த அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. அது அவர்களுடைய நாட்டின் கொள்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த கொள்கையை பிரேக் பண்ணின ஒரு ஜனாதிபதி இருப்பாருன்னா அது டொனால்ட் ட்ரம்ப் தான். அதை பிரேக் பண்ணி தான் அவர் ஹூதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினார். அவங்க ஒரு அரசாங்கமாக சொல்லிக் கொண்டாலும் அமெரிக்கா அவர்களை அரசாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தீவிரவாத அமைப்பாக தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை எடுத்துக்கிட்டா அவங்களையும் அவங்களோட கண்ணோட்டத்தில் தீவிரவாத அமைப்பாக தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய 30 ஆண்டு கால அந்த நிபந்தனையை மீறி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார், நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இதுவும் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகிற நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீனத்தின் ஆட்சியின் பங்காளர்களாக இருக்கலாம் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஹிட்லர் எடுத்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. என்ன ஆயுதத்தைன்னா, பட்டினி போட்டு கொள்ளுவது. சாப்பிட வழி இல்லை, சாப்பாட்டை உள்ள அனுப்ப மாட்டோம் என்ன வச்சுட்டோம்னா அப்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கண்ட்ரோல் ஆகுவாங்க, அடிபணிஞ்சு வருவாங்க, சரண்டர் ஆகுவாங்கன்னு நினைச்சாங்க. அதையும் செய்யுங்கள், செய்து பாருங்கள் என்று அமெரிக்கா விட்டுட்டு இருந்துச்சு. 45 நாட்களாக பாலஸ்தீன மக்களுக்கு எந்த உணவும் கொடுக்காமல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதிலும் இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்கிற நிலை தற்போது வந்திருக்கிறதுனா, அவங்க தங்களுடைய நாட்டுக்காக போராடுகிறவர்கள், தங்களுடைய மார்க்கத்திற்காக போராடுகிறவர்கள், எங்க நாடு எங்களுக்கு வேணும்னு நிற்கிறவனுக்கு நீ பட்டினி போட்டாலாம் சரிப்பட்டு வருமா? பட்டினி போட்டார்கள், குண்டு போட்டார்கள், எல்லாத்தையும் போட்டார்கள். எது நடந்தாலும் விடமாட்டோம் என்ற அவர்களுடைய பிடிவாதம், அவர்களுடைய அந்த இறுக்கமான பிடிதான் அவர்களை வெற்றியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேல இஸ்ரேல் நடத்திய ஆயுத ரீதியிலான தாக்குதல்களும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பட்டினியை ஆயுதமாக்கி இருந்தார்கள். இந்த ரீதியிலான தாக்குதல்களும் தற்போது தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அதாவது நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில் என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாஹுக்கு தற்போது 2 பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. யதார்த்தமும் அதான். ஒன்றோ அவர் என்ன செய்யணும்னா, யுத்தத்தை நிறுத்திட்டு எலெக்ஷனுக்கு போகணும். யுத்தத்தை நிறுத்தினாருன்னா அரசியல்ல தோத்து போயிடுவாரு. யுத்தம் நின்று முடிய எலெக்ஷன் நடத்தப்பட்டால் தேர்தலில் தோல்வி அடைவார். எனவே தேர்தலில் தோல்விதான் என்று தெரிந்து கொண்டு யுத்தத்தை நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் யுத்தத்தை அவர் தொடர வேண்டும். டொனால்ட் ட்ரம்பை பகைத்துக் கொள்ள வேண்டும் நேரடியாக. எதை செய்ய போறாரு? அவர்கிட்ட தான் சாய்ஸ் இருக்குது. ஒன்றோ டொனால்ட் ட்ரம்பை பகைச்சுக்கிட்டு அவர் யுத்தம் பண்ணனு, இல்லை என்று சொல்லி சொன்னா யுத்தத்தை நிறுத்திட்டு எலெக்ஷனுக்கு போய் தோற்று போய் வீட்டுக்கு போகணும், கூடவே ஜெயிலுக்கும் போக வேண்டி வரும். இப்படி அவருடைய நிலை அதோ கதியாக மாறி இருக்கிறது. நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அனாதை பிணமாக ஆகிற நேரம் ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது. அத்தனை 1000 மக்களை கொன்று குவித்து காசாவை அழித்து நொறுக்கிய அந்த மனிதன் கண்டிப்பாக ஒரு அனாதை பிணமாக மாறுகிற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்பே தற்போது அவரை கைவிட்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் மிக தெளிவாக தெரிகிற நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீனம் மேல இஸ்ரேல் நிறைய தாக்குதல்கள் நடத்திய அதே நேரத்தில் காசாவினுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய தூஃபா பகுதிகளில் இன்றைக்கு ஷாஃப் அதே போன்று சுரானி என்கிற பகுதிகளுக்கு இடைப்பட்ட இடத்துல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதிலே 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாக அல் அக்ஸா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. 3 மெர்காவா டேங்க்னா குறைஞ்ச 15 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. உடனடியாக அந்த இடத்திற்கு அவர்களுடைய ராணுவ படையினுடைய அந்த ஹெலிகாப்டர் வந்து புகை குண்டுகளை போட்டு பிணங்களை அள்ளிக்கொண்டு சென்றது என்கிற மகிழ்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன, யமன்ல இருந்து இஸ்ரேல் மேலே இன்றைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தாக்குதலை முறியடித்திருக்கிறோம் என்கிறது இஸ்ரேலுடைய ஆயுத பிரிவு. ஆனாலும் தாக்குதல் துல்லியமாக நடந்தேறி இருக்கிறது என்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த 5 வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வீடு ரொம்ப அழகாக அவங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம். அல்லாஹ் நாளை மிகச்சிறப்பாக முடியும் என்கிற சந்தோஷமான செய்தியையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். வாங்க அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.
இதுதான் நம்முடைய 2வது வீடு கட்டுகிற ட்ரைனேஜ் வேலை இன்றைக்கு நடக்குது. பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வழியில். பாஸ் உள்ள போகிறோம் விட மாட்டீங்கானே பாஸ். இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க? இப்போ அந்த பக்கம் இருக்குது இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வாசல்? அங்கிட்டு வைப்பீங்களா? அது வெளியேக்கி ஓகே 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 2 ஓகே. இது 3வது வீடு இதாக இருக்குது. என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ட்ரைனேஜ். இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னென்னு சொன்னால், அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க. மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது. இதுக்கு ஜன்னல் எல்லாம் வச்சுட்டாங்க. ஆமாம், இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சிட்டாங்க. அந்த பட்டை மட்டும்தான் இவருக்கு ஒன்று போடுறதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைனை கொடுத்தாங்கன்னா சரி. கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க. முடிச்சிட்டாங்க. பாத்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா. இது 3வது வீடு. இதுக்கு உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும். இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது. இது வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க. 3 குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் 1 குவாலிட்டி. நம்பர் 1 தான் எடுத்துருக்கிறோம். செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை. ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில். இது வந்து 4வது இடம். இது பூசுறதுக்குரிய மண் இறக்கியிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க? வேலை எப்படி போகுதா? பாஸ் தான் எங்க ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ். அது சரி பாஸ். இதை எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் முடிச்சு தாங்க இன்ஷா அல்லாஹ். சார் நல்ல திருப்தியாக இருக்குது. அதான் நான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன். அதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது 5வது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். பாத்ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது மாஷா அல்லாஹ். மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க, வகலை போடுறாங்க. இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை ஃபௌமி. இது கடைசி வீடு. இது எப்போ முடியும்? இந்த வீடு முடிஞ்சுது. நமக்கு ஒரு 10 daysல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகும். எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்கிறார் இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடியும். இந்த மாதிரி ஒரு 25-26 தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள், இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க. ரொம்ப திருப்திகரமாக. நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி, நம்ம ஒரு ஒன்ஸ் அ வீக் மாதிரி இங்கே வருவோம். வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்காக செய்கிறதுக்கு. இவங்கெல்லாம் நம்மளோட சகோதரர்கள், இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள். எனவே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அல்லாஹ் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள். இதற்காக, இந்த பணிக்காக, இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிலிட முடியும். வெளிநாடுகளிலிருந்து வைப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வைப்பிலிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களை அமெரிக்கா கைவிடுகுதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஆயுத ரீதியாகவும் எங்களை கைவிடுவாங்க போல இருக்குது. அப்படி கைவிடுறதாக இருந்தால் நாங்கள் அதை அமெரிக்காவை புறக்கணிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்கல்ல, அணையிற தீபம் பிரகாசமாக எரியும்னு. இப்போ அரசியலை விட்டே ஓரங்கட்டப்பட போகிறாருங்கிறது நல்லா தெரியுது. கடைசியில் அமெரிக்காவோட கொஞ்சம் மோதி பார்ப்போம்னு யோசிக்கிறாரு. அமெரிக்காக்காரங்க இல்லாமல் அங்கே அணுவும் அசையாது. அவங்கள தைரியத்தில் இவங்க தாக்குதலே நடத்துறது. இப்போ அமெரிக்கா கைவிட்டுச்சின்னு சொன்னால் அதோ கதிதான். இப்படி அறிக்கையெல்லாம் அவர் விட்டு பார்க்கலாம். அறிக்கை விடுறதுல டொனால்ட் ட்ரம்ப்பை மிஞ்ச முடியுமா? அந்த ஆள் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். என்னடான்னு சொல்லி கலட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாருங்கிறது அவருக்கு புரியலை போல அவர் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் காசாவில்
பெரிய கொண்டாட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது, மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள். ஏன்னா நம்முடைய நாடு சுதந்திரத்தை நோக்கி போகிறது என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு பிறந்திருக்கிற அதே நேரம் சற்று முன்னால் இன்னொரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, பேச்சுவார்த்தைக்காக அடுத்த கட்ட சமாதான பேச்சுக்களுக்காக அமெரிக்காவினுடைய கருத்துக்களை கேட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு தூதுக்குழுவை அனுப்புகிறார். என்ன சொல்றா, மீசல மண்ணொட்டலன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் அமெரிக்காவை புறக்கணிப்போம் அப்படிங்கிறது. இப்போ உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, நாங்கள் சமாதான பேச்சுக்காக தூதுக்குழுவை அனுப்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி அமெரிக்காவோட எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இப்போ என்னன்னா, அமெரிக்காவோட பேசினதை ஓகேயான்னு ஆக்கணும். அந்த செய்தி மட்டும்தான் அங்கே நடக்க போகுது. பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய மைட்கல்லாக இதை பார்க்க முடிகிற அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிலே வைத்து ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுக்க இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அது பாலஸ்தீனம் தொடர்பான அறிவிப்பாக இருக்கும் என்றுதான் அத்தனை பேரும் நம்புகிறார்கள். பாலஸ்தீன சுதந்திரம் தொடர்பான அறிவிப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்கிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய இந்த யுத்த நிறுத்தத்தையும் அவர் அறிவிக்கக்கூடும். அறிவிப்பதினூடாக அவர் இன்னும் ஒரு முறை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவதற்கும் சமாதானத்திற்கான நொபேல் பரிசை பெற்றுக்கொள்வதற்கும் அரபு நாடுகளுடனான அவருடைய ஒற்றுமையை வெளிக்காட்டுவதற்குமான காரணமாக அது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தோஹா கத்தார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதிக்கு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் உறுதிப்படுத்தப்படாத செய்தி, அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அமெரிக்க ஜனாதிபதிக்கு 500 மில்லியன் USD பெறுமதியான ஒரு போயிங் விமானத்தை பரிசளிக்கிறாங்க. அந்த பரிசளிப்பையும் நாளைக்கு அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள உள்ள வந்துடும். இந்த இந்த நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் இதெல்லாம் அடக்கம்ங்கிறது தெரிகிறது. எப்படியோ அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலை தவிர்த்து அரபு நாடுகளோடு நெருங்கி இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. இந்த செயல்பாடுகள் மிக முக்கியமாக பாலஸ்தீனத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பிரேக்கிங் செய்தி இது. நாளைய தினம்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அங்கே பயணிக்க இருக்கிறார் என்கிற நிலையில எதிர்பார்ப்போது காத்திருங்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, அவர் என்னவெல்லாம் பேச போகிறார் என்பதை உடனுக்குடன் தனித்தனி வீடியோக்களாக உங்களுக்கு தரவே காத்து கொண்டிருக்கிறோம். இந்த காசாவினுடைய அப்டேட் வளம மாதிரி நைட்டில் வெளியிடப்படும். அதே நேரத்தில் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கு தொடர்பான செய்திகள், பயணம் தொடர்பான செய்திகள் உடனுக்குடன் தனித்தனி வீடியோவாக வெளியிடப்படும். மறவாமல் ரஸ்மின் MISC நியூஸ் என்கிற நம்முடைய சேனலையும் ரஸ்மின் MISC டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்கள் உடனுக்குடன் உண்மை செய்திகளை அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.